ஹரி, நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். இதுல எனக்கு தோன்ற சில விஷயங்கள் என்னன்னா, ஒண்ணு, இந்த தீவிரவாதத்தை வந்து எங்க நடந்தாலும் அது தீவிரவாதம் தான் என்ற அந்த ஒரு துணியில் தான் இது முழுக்க முழுக்க அமைந்திருக்கிறது. தீவிரவாதத்தை ஒரு நாடும் வந்து நிச்சயமாக சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ உலகம் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தவிர அவர்கள் மட்டும் என்ன வேணா பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதை தீவிரவாதம் என்று விളിக்க மாட்டார்கள். ஆனால் இங்க வந்து இப்ப பஹல்காம் தாக்குதலுக்கும் அதே நேரத்துல அந்த பாகிஸ்தான்ல நடந்த பலூச்சிஸ்தான்ல நடந்த தாக்குதலுக்கும் அது வந்து ஏறத்தாழ ஒரு ஒப்பீடு அளவில் வந்து சொல்லும் போது அது மறுபடியும் ஹைஃபனேட் ஆகுது. எப்படி அமெரிக்கா வந்து இந்தியா பாகிஸ்தான் என்ற ஹைஃபனேட் திரையை பார்க்கிறதோ அப்படியே தான் எஸ்சிஓ மாநாட்டில் கூட அது ஹைஃபனேட் செய்ய பார்க்கிறார்கள் என்பது என்னை பொறுத்தளவுல வந்து அது ஸ்டெப் டவுன் என்று நான் பார்க்கிறேன். ஒண்ணு. இரண்டாவதாக இந்த நாடுகள் அத்தனையும் ரஷ்யா உட்பட இருக்கின்ற நாடுகள் வந்து இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் இதில் வருகின்ற பிரச்சனை என்னவென்றால் யாருமே பாகிஸ்தானை நேம் பண்ணவில்லை என்பதுதான் எனக்கு வருத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. அப்ப என்னை பொறுத்தளவுல வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் என்று இந்தியாவில் நடக்கின்ற இந்த ஒரு சர்ச்சை இருக்கிறது இல்லையா, இந்த சர்ச்சை என்று மாற்ற இது ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாங்களே, அதுல பெரிய அர்த்தம் இல்லை என்று நான் காண்கிறேன். என்றால் அப்படி ஏதாச்சும் ஒரு மூவ்மெண்ட் இருந்தால் டெஃபினட்டாக இந்தியாவினுடைய அந்த தன்மையை வைத்துக் கொண்டு இந்தியாவை வந்து இன்னைக்கு வந்து வேர்ல்ட்லயே ஏறத்தாழ தேர்ட் லார்ஜஸ்ட் இக்கானமியாக இருக்கிறது உலகத்திலே. அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையில வந்து இந்தியாவுக்கு இதை விட பெரிய ஒரு இடத்தில் தான் இந்தியாவை வைத்திருக்க வேண்டும். அதை நான் காணவில்லை. அது எனக்கு நிச்சயமாக இது ஒரு செட்பேக்காகத்தான் தெரியவே தவிர நிச்சயமாக இது ஒரு பாசிட்டிவாக எனக்கு தெரியவில்லை. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் ஹைஃபனேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்தியா பாகிஸ்தான் என்றால் ஒரே அளவுகோல்ல வச்சிருந்தாங்க. நம்ம பல இனங்கள் டீஹைஃபனேஷனை கோரி இருக்கோம். இந்த ஹைஃபனேஷனை பத்தி விரிவா விளக்குங்க. நீங்க சொல்வது ரொம்ப சிக்னிபிகன்ட். முதல் வரி பெஹல்காம் தாக்குதலுக்கு கண்டனம், அடுத்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் பாகிஸ்தான்ல நடந்த பலுச்சிஸ்தான் நிகழ்வுல கண்டனம். இதுல வந்து ஒரு ஈக்குவேட்டா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? பிளஸ் நீங்க சொன்னது போல பாகிஸ்தான நேம் பண்ணியிருந்தா அது வந்து இன்னும் எஃபெக்டிவா இருந்திருக்கும். அதுதான் உண்மையான ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் நீங்க பார்ப்பதா புரிஞ்சுக்கலாம். ஆமா, நிச்சயமா. அதாவது இப்போ நாம பல வருட காலங்களாக ஏறத்தாழ வாஜ்பேயி காலத்திலிருந்து மன்மோகன் சிங் காலத்திலிருந்து அந்த சமயத்துல அதாவது ஏறத்தாழ ஒரு 96ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு அதுக்கு முன்னால் நம்ம ஒரு பலவீனமான நாடா தான் இருந்தோம். பொருளாதாரமாக உங்களுக்கு நன்றாக தெரியும் எந்த நிலையில் இருந்தோம்னு. நம்மளுடைய கோல்டை எடுத்து கொண்டு போயிட்டு அடகு வைக்க வேண்டிய நிலையில் வந்து இந்தியா தள்ளப்பட்டது என்றெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கிறது. ஆனா